ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா பிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆயிருந்தது. வித் இது க்ளோசிங் வந்து ஸ்லைட் கேப் அப் ஆகிட்டு இன்றைக்கி பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் ஃபுல்லாக வந்து அப்சைட் ப்ரைஸ் வந்து மூவ் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டு டே ஹையை டெஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது எங்கேருந்து பிரேக் அவுட் ஹையை க்ராஸ் பண்ணி கொடுத்துருந்தோ அந்த இடத்த டெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப ஹையர் அண்ட் ஹையர் ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுத்து லாஸ்ட் 1 hour வந்து ஒரு கன்சால்டேஷன் ப்ரைஸ் ரேஞ்ச் ஆஃப் 53,200லேருந்து 350 வந்து 320 ஒரு ரேஞ்ச் வந்து 220 to 320 வந்து ரேஞ்சாக சூஸ் பண்ணியிருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டே சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ ஒன் டே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக புல்லிஷ் கேண்டில்ஸ் தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது வந்துட்டு மார்க்கெட்டில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா 53,700 ரேஞ்ச் கிட்ட தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 53,200 அண்ட் சம்திங். ஸோ 500 பாயிண்ட்ஸ் அவையில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் இருக்க கேண்டலும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரியாக்ட் ஆகும்னா நாளைக்கு மறுபடியும் ஒன்ஸ் அகெயின் 500 கேப் அப் ஆகி 700 டச் பண்ணால் ப்ரைஸ் பெண்ட் ஆனால் we can sell, இல்லைன்னா அதுவும் முடியாது. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்விங்கை க்ராஸ் பண்ணும்போது பையிங் தான் நம்ம வந்து பிளான் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு 5 minutes சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆஸ் ஆஃப் நவ் பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆகி மார்க்கெட்டில் வந்துட்டு ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிறது மூலமாக மார்க்கெட் என்ன சொல்லுவதுன்னா புல்லிஷ் மார்க்கெட் வந்துட்டு இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு சைன் கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ கேப் அப் ஆகிட்டு வந்துட்டு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகாமல் அங்கேருந்து செல் ஆஃப் ஆச்சுன்னா அது வந்துட்டு ஒரு ஃபேக் ரேலியாக இருக்கலாம். பட் இப்போ வந்து மார்க்கெட் ப்ராப்பராக சஸ்டெயின் ஆகி இந்த கேண்டோட ஸ்ட்ரென்த் பாருங்கள், நல்லாவே ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ இது ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டை இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ நம்ம 5 minutes அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது டுமாரோ சிபிஆரில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது இருக்க மாதிரியே இருக்கட்டும். ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 53,266 இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன் 266. ஓகேங்களா? மார்க் பண்ணிக்கலாம். எல்லோ லைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணிக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிவிசி இஸ் ஈக்குவல் டு 53,266. அப்புறம் ப்ரீவியஸ் டே ஹை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது 53,380 வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓகேங்களா, சிம்பிள். மார்க்கெட்டில் நான் ஆல்ரெடி சொன்னது தான், நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தப்போ 1 hour டைம் ஃப்ரேமில் எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 53,700 அந்த ரேஞ்சில் இருக்குது ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் பாஸ் ஆகிறதுக்கு 500 பாயிண்ட்ஸ் இருக்குது. நாளைக்கு அகெயின் கேப் அப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, மேபி ரவுண்டு இந்த லெவல்கிட்ட 53,500 இல்லை 400 கேப் அப் ஆகிட்டு மார்க்கெட் 700 750 டச் பண்ணிவிட்டு ப்ரைஸ் பெண்ட் ஆகி ப்ரைஸ் ஆக்ஷன் போடுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். ரிட்ரேஸ்மெண்ட் ட்ரேடில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இது வந்து நான் கேப் அப் சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து டெய்லி நடக்கிற ப்ரியாரிட்டி சினாரியோக்கு நான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறேன். சப்போஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னு வைங்களேன், 2 திங்ஸ் நடக்கும். எதர் சடனாக டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷனில் மேலே கிராஸ் ஆகலாம், இல்லை கீழே வந்துட்டு இந்த சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, இப்போ இன்னைக்கு எங்கே வந்து டெஸ்ட் பண்ணிச்சோம் இந்த லெவல் இருக்கு இல்லையா, இந்த ஜோன் பையிங் ஜோன் 53,000 ரவுண்ட் லெவல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜோன்கிட்ட வந்துட்டு வாலட்டிலிட்டி கிரியேட் பண்ணலாம். வாலட்டிலிட்டினா எப்படின்னா இங்கிருந்து இங்கே இங்கிருந்து இங்கே இங்கிருந்து இங்கே ஆஃப்டர்நூன் போல வந்து பிரேக் அவுட் கொடுக்கலாம். ஸோ இது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஃப்ளாட் அவுட் ஆகும். கேப் டவுன் ஆனாலும் இந்த இந்த ஜோன் 53,000 வந்து அகைன் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் போது, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பையிங் ஜோன். ஸோ பிளான் ஃபார் பையிங் இதான் நான் சொல்லுவேன். சரிங்களா? நான் செல் ஆஃப் சொன்னது எப்போனா கேப் அப் ஆகி அகைன் உங்கள் கையிலேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி பையிங்க்கு போயிருச்சு, அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் ஆன 53,700 நோக்கி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் எங்கே மேலே. அதுக்கப்புறம் ஃப்ளாட்டுக்கு நான் 2 திங்ஸ் சொல்லிட்டேன். சடன் ப்ரைஸ் க்ராஸ் ஆகுற மாதிரி இருந்தது நான் பையிங், இல்லைனா வாலட்டிலிட்டி ரேஞ்சில் வந்துட்டு வாலட்டிலிட்டிக்கு கீழே 53ல பைக் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸும் சொல்லிட்டேன். ஸோ மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது. ஸோ ப்ராப்பராக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி கிடையாது. ஏன்னா இனிமேட் மந்த் எண்ட் எக்ஸ்பைரி மட்டும்தான். எந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்பைரியும் இருக்குன்னா லாஸ்ட் வீக்கில் ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப், அப்புறம் நிஃப்டி எல்லாமே இருக்கும். ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி முடியும் ஒவ்வொரு மந்த்லியும். பட் மற்ற எல்லா வீக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மட்டும் தான் எக்ஸ்பயர் ஆகும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் சிவாரி ட்ரேடர்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் விளாக்ல பார்க்கலாம். தேங்க்யூ தென்.